கனிமொழி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அவர் முயற்சிக்கிறார். அதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் அவசரமா கிச்சன் கேபினெட் மூலமாக இவர் முதல்ல அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொன்னவர் அரசியலுக்கு கொண்டு வரப்படுகிறார். இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தோன்னு முதல்ல எம்எல்ஏவை நிற்க வைக்கப்படுறார். ஆட்சிக்கு வந்தோன்னு கொஞ்ச நாள் அமைச்சர், அது கொஞ்ச நாள்லயே துணை முதலமைச்சர், இனி அடுத்த முதலமைச்சர். இதெல்லாம் கிச்சன் கேபினெட்ல இருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் வாய் திறந்து பேச மாட்டார்கள். நான் சொல்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது குறித்தெல்லாம் எப்பவும் பேசாது. கனிமொழி அவர்கள் இப்போ ரஷ்யாவிலே போய் அவர் பேசிய பேச்சு நீங்கள் கட்டாயம் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களும் எடுத்து பார்க்கணும் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் என்று. பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக என்றைக்கும் இந்தியா இருந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் மோடி அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கனிமொழி அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ரஷ்யாவில். எங்க போகுதுன்னு புரியுதுங்களா வண்டி உங்களுக்கு? எனவே எல்லாம் சுற்றி நடக்கும். கட்டாயமாக இந்த குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படும்.